திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வேதாந்தா அகாடமி சீனியர் செகண்டரி பள்ளியின் புதிய இயக்குநராக குரு கேப்டன் GS வொஹரா நியமிக்கப்பட்டார். அவர் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்திய பாதுகாப்பு படையின் பயிற்சியில் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி UPSC சேருவதற்கு ஆயத்தப்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு எவ்வித கட்டணமுமின்றி பயிற்சி வழங்குகிறார். மேலும் பன்வகைகளில் மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்க எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து வேதாந்தா பள்ளி குழுமத்தை மென்மேலும் உயர வழிவகை செய்ய வந்திருக்கும் கேப்டன் GS வொஹரா சண்டிகர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரும் இந்திய விமான படையில் பணியாற்றியவரும் ஆவார். கல்வித்துறையில் 35 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தவராகவும் குஜராத்தில் உள்ள முதன்மை சைனிக் பள்ளியில் கமாண்ட் கல்வி அதிகாரியாகவும் இந்தியாவில் உள்ள பல்வேறு விமானப்படை பள்ளிகளின் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். சித்தோர்கர் மேவார் பல்கலைக்கழகத்தின் இயக்குநராகவும் ராஜஸ்தான் MSM சைனிக் பள்ளியின் இயக்குநராகவும் ஜம்மு காஷ்மீர் நிஜாமியா கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநராகவும் திறம்பட பணியாற்றியவர் ஆவார். இவர் பல்வேறு மாநிலத்தில் கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பானது வேதாந்தா அகாடமி சீனியர் செகண்டரி பள்ளியில் பள்ளியின் தாளாளர் ஓம் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது. எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். I have the experience of education. I was education officer. I had been a principal of Sainik School, various Sainik School in Gujarat. Then I had been a director of MSF Sainik School, Rajasthan, Ganganagar. I had been a managing director of Nizamiya Education Group, Jammu and Kashmir. In the Air Force, I was command education officer. I was the intrigue officer